வணக்கம் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. இன்று நான் உங்களிடம் ஒரு மிகச்சிறிய கேள்வி கேட்க விரும்புகிறேன். தினமும் காலையில் கண் திறந்தவுடன் நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள்? கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு உண்மையாக யோசித்துப் பாருங்கள். நம்மில் பலரின் பதில் ஒன்றுதான். அலாரம் ஒலித்ததும் உடனே மொபைலை எடுப்போம், நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம், நேரமாகிவிட்டதா என்று பதற்றப்படுவோம், அவசரமாக ஓடத் தயாராகிவிடுவோம். இதுதான் நம்மில் பலருடைய காலை ஆரம்பம். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண் திறந்த அந்த முதல் சில நிமிடங்களே நம்முடைய நாள் முழுவதையும் தீர்மானிக்கிறது. அந்த சிறிய நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் நம் உடல் நலம் முதல் மனநிலை வரை அனைத்தையும் அமைக்கிறது. ஒரு நல்ல காலை நேரம் ஒரு நல்ல நாளை உருவாக்கும். ஒரு குழப்பமான காலை நேரம் அந்த நாள் முழுவதையும் சோர்வாக்கும். உங்களுக்கே இந்த அனுபவம் இருந்திருக்கும். நன்றாக தூங்கியும் காலையில் எழுந்ததும் உடம்பு சோர்வாக இருக்கும், மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. வேலையை நினைத்தாலே பதற்றம் வரும், எதற்கும் எனர்ஜி இல்லாதது போல தோன்றும். சிலருக்கு கோபம், எரிச்சல், சின்ன சின்ன டென்ஷன் கூட இருக்கும். இது ஏன் தெரியுமா? நம்முடைய காலை பழக்கங்கள் சரியாக இல்லாததுதான் காரணம். இன்றைய வேகமான உலகத்தில் மக்கள் வாழ்வதை விட ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். உடம்பு என்ன சொல்கிறது, மனசு என்ன தேடுகிறது என்று யாருமே கவனிப்பதில்லை. வெற்றி வேண்டும், சம்பளம் வேண்டும், ஸ்டேட்டஸ் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்மையே நாம் இழந்து விடுகிறோம். இதை சரி செய்யும் மகாசக்தி அந்த காலை நேரத்திற்கு மட்டுமே இருக்கிறது. நம் முன்னோர்களும் ஞானிகளும் காலை நேரத்தை ஒரு புனிதமான நேரமாக பார்த்தார்கள். அதிகாலை என்பது வெறும் நேரம் அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாய்ப்பு. நேற்றைய சோர்வை கழுவி இன்று புதிய மனிதராக எழும் நேரம். இன்று இந்த வீடியோவில் காலையில் செய்ய வேண்டிய 12 அற்புதமான பழக்கங்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இவை சாதாரண டிப்ஸ் அல்ல, பல தலைமுறைகளாக மக்கள் பின்பற்றிய வாழ்க்கை நெறிகள், மனதை தெளிவாக்கும் முறைகள், நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் ரகசியங்கள். இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். காலையில் எழுந்தவுடன் மனதை பாசிட்டிவாக மாற்றும் அந்த எளிய முறை என்ன? ஏன் நாம் மெதுவாக எழ வேண்டும்? உடலை ஏன் ஸ்ட்ரெச் செய்ய வேண்டும்? சூரிய ஒளி நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும்? இப்படி பல ரகசியங்களை இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, இந்த பழக்கங்களை எல்லாம் ஒரே நாளில் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. முதலில் 3 பழக்கங்கள் தொடங்குங்கள். மெதுவாக எல்லாவற்றையும் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்குள் நடக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். உடம்பு லேசாகும், மனசு தெளிவாகும், முகத்தில் ஒரு ஒளி வீசும், வேலைகளில் கவனம் அதிகரிக்கும், சோம்பல் மறையும், வாழ்க்கை ஒரு புதிய திசையை எடுக்கும். இந்த வீடியோவின் முடிவில் ஒவ்வொரு காலையையும் ஒரு புதிய வரமாக நீங்கள் உணர்வீர்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அப்படியானால் தயாரா? உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த 12 சக்தி வாய்ந்த காலை பழக்கங்கள் இதோ உங்களுக்காக. வாங்க நண்பர்களே, புதிய காலையை உருவாக்கலாம். பழக்கம் 1. புன்னகையுடனும் நன்றியுடனும் நாளை தொடங்குங்கள். நண்பர்களே, இது கேட்க மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் இதுதான். காலையில் கண் திறந்தவுடன் உடனே கவலைகளை நினைக்காதீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை கொண்டு வாருங்கள். எழுந்தவுடனே எப்படி சிரிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் மூளை அதை உண்மையான மகிழ்ச்சி என்று நினைத்து நல்ல ஹார்மோன்களை சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் மன அழுத்தம் குறையும், நாள் முழுவதும் ஒரு இனிய மனநிலை கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக நன்றி சொல்லுங்கள். இன்று உயிருடன் எழுந்ததற்கு நன்றி, சுவாசிக்க முடிவதற்கு நன்றி, அன்பு காட்ட ஒரு குடும்பம் இருப்பதற்கு நன்றி. பலருக்கு கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாம் இல்லாததை நினைத்து வருந்துகிறோம். ஆனால் இருப்பதை நினைத்து நன்றி சொன்னால் மனதில் பேரமைதி பிறக்கும். இந்த ஒரு நிமிட நன்றி உணர்வு உங்கள் நாள் முழுவதையும் மாற்றும் சக்தி கொண்டது. பழக்கம் 2. மெதுவாக வலது பக்கம் திரும்பி எழுங்கள். இது நம் தாத்தா பாட்டி காலத்து பழக்கம். பலர் இதை மூட நம்பிக்கை என்று நினைக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கிறது. தூக்கத்தில் இருந்த உடம்பு முழு ஓய்வில் இருக்கும்போது திடீர் என்று எழுந்து நிற்பது இதயத்திற்கு ஒரு அதிர்ச்சி போல இருக்கும். சிலருக்கு தலை சுற்றல், இதய துடிப்பு வேகம், பேலன்ஸ் குறைபாடு கூட ஏற்படலாம். அதனால் முதலில் மெதுவாக ஒரு பக்கம் திரும்புங்கள். குறிப்பாக வலது பக்கம் திரும்பி சில வினாடிகள் அமைதியாக இருங்கள். பிறகு கைகளை உதவியாக வைத்து உட்காருங்கள். அதன் பிறகே மெதுவாக எழுந்து நில்லுங்கள். இந்த முறை உங்கள் உடலுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்கும். இரத்த ஓட்டம் சீராகும், முதுகு மற்றும் இடுப்பு வலி குறையும். பழக்கம் 3. உடலை ஸ்ட்ரெச் செய்யுங்கள். காலை எழுந்தவுடன் கைகால்களை நீட்டி சோம்பல் முறிப்பது ஒரு இயற்கையான சிக்னல். நாம் ரெடியாகிறேன் என்று உங்கள் உடல் சொல்லும் மொழிதான் அது. இரவு முழுவதும் ஒரே நிலையில் படுத்திருப்பதால் தசைகள் இறுக்கமாக இருக்கும், மூட்டுகள் உறைந்து போயிருக்கும். நீங்கள் படுக்கையிலேயே கைகளை மேலே நீட்டி கால்களை நேராக நீட்டி மெதுவாக ஸ்ட்ரெச் செய்யுங்கள். இதனால் தசைகள் தளர்வடையும், மூளை விழிப்பு நிலைக்கு வரும், தூக்கக் கலக்கம் நொடியில் மறையும். இது ஜிம் எக்ஸசைஸ் அல்ல, வெறும் 30 வினாடிகள் செய்தாலே போதும்.
அவசரமாக ஓடுவதற்கு பதில் இந்த 1 நிமிடம் உங்கள் உடலுக்காக கொடுங்கள். பழக்கம் 4. எழுந்தவுடன் உடனே ஓடாதீர்கள். சிறிது நேரம் அமருங்கள். பலர் அலாரம் அடித்தவுடன் அப்படியே எழுந்து பாத்ரூம் ஓடுவார்கள் அல்லது மொபைலை நோண்ட ஆரம்பிப்பார்கள். இது நல்ல பழக்கமே அல்ல. பல மணி நேரம் படுத்திருந்த நிலையிலிருந்து திடீர் என்று எழுந்தால் இரத்த ஓட்டத்தில் மாற்றம் வந்து தலை சுற்றல் ஏற்படலாம். அதனால் முதலில் படுக்கையில் உட்கார்ந்து 2 நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அந்த நேரத்தில் ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். இன்று செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்களை நினையுங்கள். அவசரத்தை விட தெளிவை தேர்வு செய்யுங்கள். இந்த 2 நிமிட அமைதி உங்கள் நாளை டிசிப்ளினாக மாற்றும். அதிகாலையில் உங்களுக்காக நீங்கள் எடுக்கும் அந்த சின்ன இடைவெளிதான் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையையே கண்ட்ரோல் செய்யும். இவை முதல் 4 பழக்கங்கள் மட்டுமே. தொடர்ந்து செய்யுங்கள். சில நாட்களில் உங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியையும் மனதில் ஒரு மகா அமைதியையும் நீங்கள் உணர்வீர்கள். பழக்கம் 5. உள்ளங்கைகளை தேய்த்து கண்களுக்கு புத்துணர்ச்சி கொடுங்கள். நண்பர்களே, காலையில் எழுந்ததும் நம்முடைய கண்கள் மிகவும் மென்மையான நிலையில் இருக்கும். இரவு முழுவதும் ஓய்விலிருந்த கண்கள் மெதுவாக விழித்துக் கொள்ளும் நேரம் அது. 2 உள்ளங்கைகளையும் ஒன்றோடு ஒன்று வேகமாக தேயுங்கள். சில வினாடிகளில் ஒரு கதகதப்பான வெப்பம் உருவாகும். அந்த சூடான உள்ளங்கைகளை மெதுவாக மூடிய கண்களின் மேல் வையுங்கள். இதனால் கண்களுக்கு பேரமைதி கிடைக்கும். இரத்த ஓட்டம் சீராகும். தூக்க கலக்கம் நொடியில் மறையும். நாள் முழுவதும் மொபைலையும் லேப்டாப்பையும் பார்க்கும் நம் கண்களுக்கு இது ஒரு ரீசார்ஜ் போன்றது. பழக்கம் 6. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடியுங்கள். காலையில் எழுந்தவுடன் பலர் காஃபி அல்லது டீ தேடுவார்கள். ஆனால் உங்கள் உடம்பு முதலில் கேட்பது கஃபைன் அல்ல, தண்ணீர். இரவு முழுவதும் நீர்சத்திலே இருக்கும் உங்கள் உடல் காலையில் தாகத்தோடு இருக்கும். 1 முதல் 3 டம்ளர் வரை தண்ணீர் குடியுங்கள். முடிந்தால் அது வெதுவெதுப்பான தண்ணீராக இருக்கட்டும். மெதுவாக அமர்ந்து ரசித்து குடியுங்கள். இதனால் செரிமான மண்டலம் விழிக்கும், மலச்சிக்கல் தீரும், உடலில் உள்ள நச்சுகள் வெளியேறும். காலையில் தண்ணீர் குடிப்பவர்கள் நாள் முழுவதும் அதீத புத்துணர்ச்சியோடு இருப்பார்கள். பழக்கம் 7. கண்களில் குளிர்ந்த தண்ணீர் தெளியுங்கள். நாம் முகம் கழுவுவோம், ஆனால் கண்களுக்கு தனியாக அக்கறை காட்டுகிறோமா? காலையில் முகம் கழுவும் போது குளிர்ந்த தண்ணீரை எடுத்து கண்களில் மெதுவாக தெளியுங்கள். ஒரு 10 முதல் 15 முறை இப்படி செய்யுங்கள். கண் சோர்வு நீங்கும், கண்களின் வீக்கம் குறையும், உடனடி ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கண்கள் குளிர்ச்சி அடையும் போது உங்கள் மனமும் தானாகவே அமைதியாகும். பழக்கம் 8. ஆயில் புல்லிங் பழக்கம். இது நம் பாரம்பரியம் தந்த ஒரு அற்புதமான ஆரோக்கிய ரகசியம். காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்து வாயில் 5 நிமிடம் சுழற்றுங்கள். பிறகு அதை துப்பிவிட்டு வாயை கழுவி பிரஷ் செய்யுங்கள். இதனால் ஈறுகள் பலப்படும், வாயில் உள்ள கிருமிகள் அழியும், முகம் பொலிவு பெறும். இது ஒரு முழுமையான டீடாக்ஸ் முறை. முக்கிய குறிப்பு: எண்ணெயை விழுங்கி விடாதீர்கள். வாரத்தில் சில நாட்கள் செய்தாலே உங்கள் வாய் ஆரோக்கியம் மேம்படும். இப்போது 8 பழக்கங்களை நாம் பார்த்துவிட்டோம். இதுவரை செய்தாலே உங்கள் முகம் ஃப்ரெஷ் ஆகும், உடல் லேசாகும், எனர்ஜி தானாகவே அதிகரிக்கும். இன்னும் 4 முக்கிய பழக்கங்கள் மீதம் இருக்கின்றன. அவை உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகின்றன. தொடர்ந்து கேளுங்கள். பழக்கம் 9. காலை சூரிய ஒளியை வரவேற்குங்கள். நண்பர்களே, அதிகாலை சூரிய ஒளி என்பது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல, அது நம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு இயற்கை மருந்து. காலையில் சூரியன் உரித்த பிறகு கிடைக்கும் அந்த மென்மையான ஒளி நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக்கை சரியாக மாற்றியமைக்கும். தினமும் சில நிமிடங்கள் வெளியில் சென்று அந்த ஒளியை அனுபவியுங்கள். இதனால் உடலில் வைட்டமின் டி உற்பத்தியாகும், தூக்க நேரம் சீராகும், நாள் முழுவதும் உங்கள் விழிப்புணர்வு அதிகரிக்கும். பலருக்கு இரவில் தூக்கம் வராததற்கு காரணமே காலையில் இயற்கை ஒளி கிடைக்காததுதான். நாளை முதல் உங்கள் பால்கனி அல்லது மொட்டை மாடியில் நின்றபடி 5 நிமிடம் அந்த ஒளியை உடலில் வாங்குங்கள். பழக்கம் 10. காலை நடைப்பயிற்சி. உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க இதைவிட எளிமையான பயிற்சி எதுவுமே இல்லை. காலையில் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை பிரிஸ்க் வாக் செய்யுங்கள். இதனால் இதயம் வலுவாகும், இரத்த ஓட்டம் மேம்படும், சர்க்கரை அளவு சீராகும். நடக்கும்போது என்டார்பின்ஸ் என்னும் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கும். முக்கிய விஷயம்: நடக்கும்போது மொபைலை பார்க்காதீர்கள். சுற்றியுள்ள காற்றை உணருங்கள், மரங்களை பாருங்கள். நடப்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு நகரும் தியானம். பழக்கம் 11. தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி. உடலுக்கு எக்ஸசைஸ் எவ்வளவு முக்கியமோ மனதுக்கும் அதே அளவு பயிற்சி தேவை. காலையில் 5 நிமிடம் மட்டும் அமைதியாக அமருங்கள். முதுகு நேராக இருக்கட்டும், உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, வெளியே வருகிறது. இதனால் கவலை குறையும், கோபம் குறையும், முடிவெடுக்கும் திறன் மேம்படும். வெளி உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் உங்கள் உள்ளுலகம் அமைதியாக இருக்கும். தியானம் என்பது நேரத்தை வீணாக்குவதல்ல, அது உங்கள் மனதிற்கான முதலீடு. பழக்கம் 12. ஆரோக்கியமான காலை உணவு. பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் செய்வதுதான். டைம் இல்லை, டயட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி தவிர்க்காதீர்கள். இரவு முழுவதும் பட்டினியாக இருந்த உடம்பிற்கு காலை உணவு என்பது எரிபொருள் போன்றது. தானியங்கள், பழங்கள் அல்லது நம் ஊர் இட்லி, தோசை என சத்தான உணவுகளை உண்ணுங்கள். காலை உணவு சிறப்பாக இருந்தால் நாள் முழுவதும் எனர்ஜி குறையாது, ஜங்க் ஃபுட்ஸ் மீதான ஆசை வராது. காலை உணவு என்பது வயிறு நிரப்புவது மட்டுமல்ல, நாள் முழுவதும் செயல்பட சக்தி கொடுப்பது.
நிறைவு செய்தி நண்பர்களே, இன்று பார்த்த இந்த 12 பழக்கங்களும் பெரிய செலவு வேண்டியவை அல்ல. ஆனால் தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் மகாசக்தி கொண்டவை. நாளை முதல் 12ஐயும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. முதல் வாரம் 3 பழக்கங்கள் தொடங்குங்கள். அடுத்த வாரம் 5ஆக மாற்றுங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு பெரிய உன்னதமான வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு நல்ல காலை ஒரு நல்ல நாளை உருவாக்கும். ஒரு நல்ல நாள் ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்கும். அதனால் நாளை காலை எழுந்தவுடன் பழைய ரொட்டீனுக்கு போகாதீர்கள். புதிய மனிதராக உங்கள் நாளை தொடங்குங்கள். உங்கள் காலை நேரம் உங்கள் எதிர்காலத்தை அமைக்கட்டும். புதிய காலையை நோக்கி முதல் அடியை எடுத்து வையுங்கள். வாழ்த்துக்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்ம ரகசியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.